ஒன்ஸ் நம்ம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மாறிடும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் எனக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்கீங்கல்ல, இந்த பிக்சர் வந்துட்டு World War II முடிஞ்சு திரும்பி வந்த ஃப்ளைட்ஸோட பிக்சர். இதில் இருக்கிற ரெட் டாட்ஸ் எல்லாமே புல்லட் மார்க்ஸ். இதை பார்த்துட்டு அந்த ஜென்ரல்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் குண்டு பட்டிருக்கு, ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதானே யோசிப்போம். இருக்கிற ஃப்ளைட்ஸ்ல இந்த இடத்துல எல்லாம் மட்டும் தான் குண்டு மார்க் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நம்ம சேஃப்னு தானே நம்மளும் யோசிப்போம். ஆனால் இல்லை, அங்கே there was the smart mathematician called Abraham Wald. அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அங்க இருக்கிற ஃபிளைட்ஸ் எல்லாமே வாருக்கு போயிட்டு தப்பிச்சு வந்த ஃபிளைட்ஸ். அது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, அந்த இடத்துல ஒரு வேளை குண்டு பட்டா கூட ஃபிளைட்ஸால ரிட்டர்ன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுது. ஆனா சென்ட்ரல்ல குண்டு பட்ட ஃபிளைட்ஸ் எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல குண்டுப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்துட்டு வாரில் டேமேஜ் ஆகி அங்கேயே விழுந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மிலிட்ரி ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது புல்லட் மார்க் இருக்கிற இடங்கள் இல்லை, புல்லட் மார்க் இல்லாத இடங்களை. இதுக்கு பேர் தான் சர்வைவர்ஷிப் பயாஸ்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்கு அவைலபிளா இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அந்த டெசிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பா தான் இருக்கும்னு சொல்லுது. ஏன்னா நம்ம எப்பவுமே ஜெயிச்சதில் டாப்ல இருக்கிறவனை மட்டும் தான் கணக்கில் எடுத்துப்போம், தோத்தவனை நம்ம கேட்டுக்கவே மாட்டோம். ஜெயிச்சவன் சொல்றதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணி தோத்தவனும் அதே இடத்துல இருப்பான், ஆனா அவனை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜெயிச்சவனை மட்டுமே பார்த்து அவங்ககிட்ட மட்டுமே டிப்ஸ் கேட்காம தோத்தவங்ககிட்டையும் டிப்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது.